நேற்று எல்எஸ்ஜி கூட சிஎஸ்கே மேட்சை தோத்தோடனே அவ்வளோதான் சிஎஸ்கே கதை காலி, இனிமேல் சிஎஸ்கே பிளே ஆஃப்கே போக மாட்டாங்கன்னு நினச்சிங்களா? நோ நோ நோ. There is a 1% chance. And sometimes that chance is good enough. நானும் நேற்று மேட்ச் முடிஞ்சதுலேருந்தே பார்த்துன்னு இருக்கிறேன். எல்லாரும் அவ்வளோதான் சிஎஸ்கே கதை காலி, அடுத்த சீசன் பார்த்துக்கலாம், லெட்ஸ் கம் பேக் ஸ்ட்ராங்கர் நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு என்னமோ சிஎஸ்கே எலிமினேட் ஆன மாதிரியே பேசின்னு இருக்கிறீங்க. நானும் நேற்று சோகமாக தான் வீடியோ போட்டிருந்தேன். பட் நான் சோகமாக வீடியோ போடுறதுக்கான காரணம் சிஎஸ்கே எலிமினேட் ஆகிட்டாங்கலாம் கிடையாது, சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னு கிடையாது. பட் நேற்று மேட்ச்சில் ரொம்ப ஒரு இன்டென்ட்டே காமிக்காமல் விளாட்னாங்க. கேப்டன்சி ஒழுங்காக பண்ணல, டீம் ஃபார்மேஷனில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கானில் மன உளைச்சலுக்காக இதை நான் பேசியிருந்தேனே தவிர சிஎஸ்கே எலிமினேட் ஆகிட்டாங்கலாம் அப்படி சோகமாக பேசலை. இன்னும் சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? என்ன ஒரு டைப்பா கேட்குறாங்க? சரிங்க சார், எங்கள் அம்மா சத்தியமா. இப்போ இங்கேருந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு வழி மட்டும் இல்லை, பல வழிகள் இருக்குது. முதல்ல 16 பாயிண்ட்ஸோட நெட் ரன் ரேட்டே உள்ளே வராமல் டாப் 4க்கும் சிஎஸ்கேவால் இங்கேருந்து குவாலிஃபை ஆக முடியும். ஆல்சோ அதே 16 பாயிண்ட்ஸோட டாப் 2க்கும் போக முடியும். அதே மாதிரி அடுத்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் உதவாங்கினாலும் 14 பாயிண்ட்ஸோட டாப் 4ல் நெட் ரன் ரேட்டே வராமல் சிஎஸ்கேவால் உள்ளே போக முடியும். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக புட்டு வைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? இப்போ இங்கேருந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு பாதி வேலை அவங்க கையில் இருந்தாலும் மீதி வேலை மற்ற டீம்ஸ் கையில் தான் இருக்குது. சரி, ஓகே. முதல்ல ஃபஸ்ட்டு சிஎஸ்கே 16 பாயிண்ட்ஸோட நெட் ரன் ரேட்டே உள்ளே வராமல் பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு எந்தெந்த டீம்லாம் ஜெயிக்கணும், எந்தெந்த டீம்லாம் தோக்கணும், அடுத்து ஆட போகிற 11 மேட்சஸில் என்னென்னலாம் நடக்கணுன்றதை சொல்லிடுறேன். முதல்ல இப்போ கேகேஆர் vs ஜிடி மேட்ச் போயிட்டுருக்கு, அதில் ஜிடி ஜெயிக்கணும். அடுத்து நாளைக்கு பஞ்சாப் கிங்ஸ் vs ஆர்சிபி மேட்ச், அதில் ஆர்சிபி ஜெயிக்கணும். அப்புறம் நாளைக்கு நைட்டு டிசி vs ஆர்ஆர் மேட்ச்சில் டிசி ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சு ஆகணும். ஆர்ஆர் vs எல்எஸ்ஜி மேட்ச் எல்எஸ்ஜி ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் கேகேஆர் vs எம்ஐ மேட்ச் எம்ஐ ஜெயிக்கணும். அப்புறம் ஜிடி vs சிஎஸ்கே மேட்ச் ஜிடின்ற பாருங்க, ஜிடி vs சிஎஸ்கே மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்கணும். அதோட சிஎஸ்கேவோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் மிச்சம் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் vs ஆர்சிபி மேட்ச், அது ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும் சிஎஸ்கேக்கு, அதில் ஆர்சிபி ஜெயிக்கணும். தென் எல்எஸ்ஜி vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச், அதில் எல்எஸ்ஜி ஜெயிக்கணும். அப்புறம் எம்ஐ vs ஆர்ஆர் மேட்ச்சில் எம்ஐ, கேகேஆர் vs டெல்லி மேட்ச்சில் கேகேஆர் ஜெயிக்கணும். இப்படிலாம் நடந்துச்சுன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் கடைசியாக எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டீம் ஆர்சிபி 20 பாயிண்ட்ஸோட இருப்பாங்க, செகண்ட் ஜிடி 18 பாயிண்ட்ஸோட இருப்பாங்க, தேர்ட் சிஎஸ்கே 16 பாயிண்ட்ஸோட பிளே ஆஃப்குள்ள 3வது இடத்துல கால் எடுத்து வச்சிருப்பாங்க, ஃபோர்த் எஸ்ஆர்ஹெச் 14 பாயிண்ட்ஸோட இருப்பாங்க, ஃபிஃப்த் பஞ்சாப் கிங்ஸ் 13 பாயிண்ட்ஸோட இருப்பாங்க. அடுத்த 5 டீம் 6, 7, 8, 9, 10 பார்த்தீங்கன்னா ஆர்ஆர், டிசி, எம்ஐ, எல்எஸ்ஜி, கேகேஆர் அந்த 5 டீமும் 12 பாயிண்ட்ஸோட இருப்பாங்க. ஸோ நெட் ரன் ரேட்டே உள்ளே வராமல் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நெட் ரன் ரேட்டே உள்ளே வராமல் சிஎஸ்கே 3வது இடத்துல 16 பாயிண்ட்ஸோட பிளே ஆஃப்குள்ள கால் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. சரி, டாப் 4க்கான சினாரியோவை பார்த்தோம். இப்போ அதே 16 பாயிண்ட்ஸோட சிஎஸ்கே டாப் 2ல முடிக்கிறதுக்கான சினாரியோவை பார்ப்போமா? ஒன்றுமே இல்லை, நான் சொன்னதெல்லாம் அப்படியே சேம். அதே அந்த 11 மேட்சஸில் அதே தான் நடக்கணும். ஆனால் இப்போ போயிட்டு இருக்க கேகேஆர் vs ஜிடி மேட்ச்சில் ஜிடி ஜெயிக்காமல் கேகேஆர் ஜெயிக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா ஒன்றுமே மாறாது பாயிண்ட்ஸ் டேபிளில். ஜிடி வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜிடி ஜெயிச்சிருந்தாங்கன்னா 18 பாயிண்ட்ஸோட ஜிடி இருப்பாங்க, சிஎஸ்கே 16 பாயிண்ட்ஸோட. இப்போது இன்றைக்கி கேகேஆர் மட்டும் ஜிடியை போட்டாங்கன்னா ஜிடி சிஎஸ்கே 2 டீமுமே 16 பாயிண்ட்ஸோட பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ சிஎஸ்கே ஜிடியோட பெட்டர் நெட் ரன் ரேட்டு அடுத்த 2 மேட்ச்சு கொஞ்சம் பெட்டர் நெட் ரன் ரேட் வச்சுருந்தாங்கன்னா சிஎஸ்கே டாப் 2ல முடிக்கலாம். குவாலிஃபயர் 1 சிஎஸ்கே vs ஆர்சிபியாக இருக்கலாம். சரி, இப்போ சிஎஸ்கேக்கு அடுத்த 2 மேட்ச்சு, ஒன்று எஸ்ஆர்ஹெச் கூட, இன்னொன்று ஜிடி கூட. அந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஊற்றிக்கிச்சுன்னா சிஎஸ்கேவோட கதை க்ளோஸான்னு கேட்டிங்கன்னா நோ. 14 பாயிண்ட்ஸோடையும் சிஎஸ்கேவால் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக முடியும். அந்த சினாரியோ சொல்கிறேன் வாங்க. ஒன்றுமே இல்லை, ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. இப்போ ஒரு வேளை சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் கூட தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே 14 பாயிண்ட்ஸோட முடிப்பாங்க, எஸ்ஆர்ஹெச் 16 பாயிண்ட்ஸோட முடிப்பாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் டேபிளில் 3rd பிளேஸ்லையும் சிஎஸ்கே டேபிளில் 4th பிளேஸ்லையும் முடிப்பாங்க. நெட் ரன் ரேட்லாம் உள்ளே வராமல் சிஎஸ்கே டாப் 4ல ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாம். ஒரு வேளை எஸ்ஆர்ஹெச்சை பொழந்துட்டு ஜிடி கூட உதவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிடி 20 பாயிண்ட்ஸோட முடிப்பாங்க, எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே 2 டீமே 14 பாயிண்ட்ஸோட முடிப்பாங்க. பெட்டர் நெட் ரன் ரேட் சிஎஸ்கே வச்சிருந்தாங்கன்னா அவங்க 3வது இடத்துல முடிப்பாங்க. ஆர்எல்ஸ் எஸ்ஆர்ஹெச் பெட்டர் நெட் ரன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க 3வது இடத்துல முடிப்பாங்க. எப்படியும் சிஎஸ்கே டாப் 4ல குவாலிஃபை ஆக போகிறது கன்ஃபார்ம்.
என்னதான் சிஎஸ்கே ஸ்டில் 14 பாயிண்ட்ஸோட பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகலானாலும் அந்த பாதை ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ அடுத்த 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஜிடின்னு 2 பேரையும் போட்டு 16 பாயிண்ட்ஸோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே குவாலிஃபை ஆகலாம். அதுக்கே சிஎஸ்கே டார்கெட் வைக்கலாம். சரி, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இங்கேருந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு பக்கம் அவங்க கையில் வேலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மற்ற டீம்ஸ் கையில் வேலை இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் ஆர்ஆரோட உதவி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஒரே ஒரு வித்தியாசம் 2 டீமுக்கும் என்னன்னா, ஒரு பக்கம் ஆர்சிபி அடுத்து ஆட போகிற எல்லா மேட்சஸும் ஜெயிக்கணும், இன்னொரு பக்கம் ஆர்ஆர் அடுத்து ஆட போகிற எல்லா மேட்சஸும் தோக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா அது சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஐயா 2 டீமும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. நாளைக்கு நடக்க போற ஸ்டேட் மீட்ல எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும், குரு தோக்கணும். ஓகே, இங்கேருந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன ஏது நடக்கணும்னு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க கையில் இருக்குது. ஆல்சோ ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி எந்த டீம் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை போடுங்க. கடவுள் சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப்கான வழியை காமிக்கிறாரான்ட்டு பார்ப்போம். இப்போ சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒன்று மட்டும் தான் பண்ணணும். இந்த பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சினாரியோ கேல்குலேஷனு இது எதுவுமே அவங்க மைண்டில் போட்டக்கூடாது. பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடி கூட அந்த 2 மேட்சுமே ஜெயிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும். இது மட்டும் தான் பிளேயர்ஸ் மைண்டில் இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ சான்சஸ்ஸு கேல்குலேஷனு அது எதுவுமே அவங்க மைண்டில் போட்டு குழப்பிக்கக்கூடாது. அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்கணும். 16 பாயிண்ட்ஸோட டேபிளில் முடிக்கணும். அப்படி 16 பாயிண்ட்ஸ் எடுத்தும் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாமல் போனீங்கன்னா பரவாயில்ல, அப்படி போட்டோம். மொதல் 3 மேட்ச் தோத்தவங்க. மொதல் டீமாக சிஎஸ்கே தான் எலிமினேட் ஆகும். ஒரு மேட்ச் கூட சீசன் தோக்காது, எவ்வளோ பேசுனாங்க. ஆனால் அங்கேருந்து கம்பேக் கொடுத்து கடைசி வரைக்கும் ஸ்டில் இந்த டோர்னமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக அலைவாக இருக்கும். அதுவே ஒரு பெரிய விஷயம். பாதி டீம் இது ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே பி டீம் வச்சு தான் விளையாடி நிற்கிறாங்க. பாதி பேர் நேத்தன் எல்லிஸ், கலீல் அகமது, ஆயுஷ் மாத்ரி, தலை, அப்புறம் ஓவர்டன், எவ்வளோ முக்கியமான பிளேயர் ஆல்மோஸ்ட் டீமில் இருக்கிற 7-8 பேர் இன்ஜுரின்ட்டு வெளில போயிட்டாங்க. பட் இந்த டீமை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி வந்திருக்கணும். அதுவே பெரிய விஷயம் தான். ஸோ அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்கணும். அது மட்டும் தான் சிஎஸ்கே பிளே. அடுத்த 2 மேட்ச் சண்டை செஞ்சு பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும், ஆர்எல் ஜெயிக்கணும். அது மட்டும் தான் சிஎஸ்கே பிளேயர்ஸ் மைண்டில் இருக்கணும். மற்றபடி இந்த கேல்குலேஷன் எதுவுமே மைண்டில் போகக்கூடாது. அப்படி 16 பாயிண்ட்ஸ் எடுத்தும் குவாலிஃபை ஆகாமல் போனால் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் சண்டை செஞ்சோம் தோத்தோம் அப்படியே இருக்கட்டும். மற்றபடி இந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ மட்டும் மைண்டில் போட்டுக்காதீங்க. இனி ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் உங்க தான்டா இருக்கு, ஜெயிச்சிருவேல சாமி. சரி, ஓகே, பல நாட்கள் கழித்து ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக லாங் வீடியோஸ் போடணும்னு தான் நினச்சேன். ஆனால் சில பல பிரச்சனைகள்னால லாங் வீடியோஸ் எடுக்க முடியல, அந்தளவுக்கு டைம் கிடைக்கல. பட் இப்போது இந்த வீடியோ தான் இந்த சீசனோட முதல் வீடியோவாக இருக்கணும்னு இருந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே இங்கேருந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? அண்ட் இந்த சீசன் எந்த 4 டீம் பிளே ஆஃப்குள்ளே கால் எடுத்து வைப்பாங்க? அண்ட் அந்த கப்பை எந்த டீம் தூக்குவாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த சீசன் முடியறதுக்குள்ள இன்னும் 2-3 லாங் வீடியோஸ் போடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இத்தனை இந்த ஒரு வீடியோ முடித்துக் கொள்கிறேன். லவ் யூ ஆல், பாய் காய்ஸ்.